இப்போ நாங்கள் நிற்கிறது புறக்கோட்டை பஸ் தரிப்பு நிலையம். இந்த பஸ் தரிப்பு நிலையம் 24 மணி நேரமும் இயங்குகின்ற ஒரு பஸ் தரிப்பு நிலையமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே பயணிகள், தூர பயணம் செல்பவர்கள், வெளியூர் செல்பவர்கள் எல்லாம் தொடர்ந்து இயங்கியிருப்பார்கள். ஆகவே 24 மணி நேரமும் இயங்குகின்ற ஒரு பஸ் தரிப்பு நிலையமாகத்தான் கொழும்பு புறக்கோட்டை பஸ் தரிப்பு நிலையம் காணப்படுகின்றது. அதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கண்டி செல்லுகின்ற பஸ்கள் 24 மணி நேரம் செல்லும் என்கின்ற ஒரு பதாகையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த பஸ் தரிப்பு நிலையத்திலே எழுத்து மூலமான முன்பெல்லாம் ஒரு போர்ட் போட்டிருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் இப்பொழுது இவ்வாறான ஒரு ஸ்டிக்கர்ஸ் போட்டிருக்கிறார்கள். அதிலே பார்த்தால் அவர்கள் கண்டி செல்லக்கூடிய பஸ்கள் 24 மணி நேரம் இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பயணிகள் வருவதும் போவதும், பஸ்கள் வருவதும் போவதும் என்று தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பஸ் தரிப்பு நிலையமாகத்தான் இது காணப்படுகின்றது. இந்த புறக்கோட்டை பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து தான் இலங்கையின் எல்லா பாகங்களுக்கும் பஸ்கள் நாளாந்தம் செல்லுகின்றன. அதே போன்று இலங்கையின் எல்லா பாகங்களிலும் பஸ்கள் நாளாந்தம் வந்து கொண்டிருக்கின்றன. பஸ் தரிப்பு நிலையத்தில் உள்ள சிற்றுண்டிச்சாலைகள், கடைகள், ஸ்நாக் பார் என்பனவும் இந்த நேரத்திலும் திறந்திருக்கின்றது. நாங்கள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பரபரப்பான நிலைமை தான் காணப்படுகின்றது. நேரம் இப்பொழுது 11 மணியாக இருந்தாலும் இந்த இடத்திலே ஏராளமான பயணிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களும் செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு தான் இந்த எங்களுடைய புறக்கோட்டை பஸ் தரிப்பு நிலையம் காணப்படுகின்றது.